அஜயோட அப்பா? அவரை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அவரையும் வாயை பொத்தி உட்கார வச்சுட்டாங்க. மீறி வெளியே வந்தா குமரன் மாமா அவரை புடிச்சு கட்டி வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே யமுனா, நீ குமரன்கிட்ட போன கூட. அது மாமா தூரத்துல நிக்கிறாரு. என்ன சொல்ற நீ? அஜயோட அப்பா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பாப்பாருன்னு சொல்லி மாமா அவங்க வீட்டு பக்கத்துலயே நின்னு நடக்கிற எல்லாத்தையும் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. போய் டிஸ்டர்ப் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். சரி, அவர் போன் என்னாச்சு? அவரை ரீசார்ஜ் பண்ண முடியல. அதை ஏதோ சர்வீஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. சர்வீஸ்க்கா? சரி, அவர் வந்ததும் எனக்கு மறக்காம கால் பண்ணி பேச சொல்லு, சரியா? சொல்லிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். ஏய் வாடா, இப்ப போனதாண்டா கரெக்டா இருக்கும். சரிப்பா. கிளம்பிட்டீங்களா? ஏன் நீ வர்றியா? என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா என்ன? அப்ப கிளம்பி வா. அப்பாவுக்கு தெரியாம நான் எப்படிங்க வர முடியும்? நான் வரல. அப்ப இங்கேயே மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இரு. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது உன்னை தொலைச்சிடுவேன். இன்னும் 1 மணி நேரத்துல பொண்ணும் மாப்பிளையும் மணக்கோலத்துல வருவாங்க. ஆரத்தி மட்டும் ரெடி பண்ணி, புரியுதா? சரி வாடா போலாம். சரிப்பா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருடா, உனக்கு எந்த குறையும் வராதுடா. அம்மா வரலன்னு கோச்சுக்காதடா. எனக்கு புரியுதுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதான் தாய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் ஆயிட்டில, கிளம்பு போலாம். சரி வரமா, போயிட்டு வாங்க. போலாமா. நான் பண்றது சரியா தப்பானே தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கும் நவீனுக்கும் இடையில அந்த ராகினி வரவே கூடாது. அதான் எனக்கு இப்போ முக்கியம். அதுபடி பார்த்தா நான் பண்ணது சரிதான், சரியாதான் இருக்கும்.